மகாநதி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சாரதா இருந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா, இன்னும் நல்லா காய்கறியெல்லாம் போட்டு நிறைய செஞ்சு கொடுமா, எனக்கு இப்போல்லாம் வர வர உப்புமா மட்டும்தான் பிடிக்குது, வேற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு நிறைய சாப்பிட்டா தானே, வெறும் உப்புமா மட்டும் சாப்பிட்டா எப்படி சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு நிறைய காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன், பட்டாணிலாம் கூட போட்டிருக்கேன், அதனால நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம காவேரி வராங்க. காவேரி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்னம்மா செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு தோசை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பத்ததுக்கு முத்துமாலை இருந்துட்டு அவருக்கும் தோசைனா ரொம்ப பிடிக்கும். மேட்ச் மேலே ஏறி அவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார், நானும் சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் இந்த புளி குழம்பெல்லாம் வச்சு நல்லெண்ணெயை அப்படியே தூவி சுட்டு சுட்டு போட்டால் கறி குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா, மரியாதையே இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லாட்டி நடக்கிறதே வேறு, இதில் அக்கா சொக்கான பேசுறதுக்கு வேற வந்துடு. அவரை பற்றி நான் கேட்டேன்னா அவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் தூக்கில் தொங்கியிருப்பேன். இல்லை, இப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ வெக்கமே இல்லாமல் எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, கத்தி பேசாதீங்கம்மா, என் வயிற்றுலையும் பாப்பா இருக்கா, அக்காவோட வயிற்றுலையும் பாப்பா இருக்கு, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி முத்துமாலையா அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதோட முடிச்சிருக்கு.